ஏன் ஒரு முரளி எனக்கு போன் அடிச்சேன்டா. ஆளே காணும் வரேன்னு சொன்னாரு. ஆளே காணும் வரேன்னாரு. இந்த பவுலிங் போற ஆள் இல்ல. அதான் இல்ல பந்து பொறுக்கணும். அவரெல்லாம் பந்து பொறுக்கணும். எப்ப போன் அடிச்சு எப்ப நான் வரா வண்டி நிறுத்தினா இந்த வண்டி எடுத்ததுல இருந்து நீ யார்கிட்டயுமே இறங்கி பேச மாட்டேங்கிற. என்ன பண்றது அப்புறம் வேலை பிஸியா இருக்கு. இறங்க பஸ் ரெண்டு விஷயம் பேசும். கிரிக்கெட் விளையாடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? வீட்டுல ஒரு வேலை போயிட்டு இறங்க மாட்டேங்க. சொன்னா கேளு வேணாம். வண்டி வாங்குறதுல இறங்க மாட்டேங்க. என்னடா என்ன ஐபோன் விக்கிற மாதிரி இருக்கா? என்ன அப்புறம் அந்த வண்டியில அப்புறம் டிராவல்ல வேலையா அவரு புடிச்சு அப்படியே அந்த எலும்பு முதுகு எலும்பு அப்படி செட் ஆயிடுச்சு உள்ள. அப்படியே செட் ஆயிடுச்சு. காங்கிரீட் போட்ட மாதிரி செட் ஆயிடுச்சு. காங்கிரீட் போட்ட மாதிரி உள்ள அப்படியே. அது எதுவும் பண்ண முடியாதா? டாக்டர் போய் கேட்டேன். போனோம் அவங்களும் சுத்தி வச்சு அடிச்சாங்க, உளிய வச்சு அடிச்சாங்க. நிறுத்த முடியலடா. நான் போன ஏதோ பண்ணுவோம். அது முடியாதுன்னு விட்டுறேன். அது புடிச்சு நிமித்தம் தான் பாக்கணுமா? என்ன 2.5 லட்சம் போட்டு வண்டி எடுத்து நீ இப்படி ஆகி போட்டியா? நான் வண்டி மாதிரியே போட்டு எடுத்து பெட்ரோலும் போட முடியல, உடம்பும் போச்சு, எல்லாம் போச்சு. போ வண்டி விட்டு இறங்க மாட்டியா? இறங்க முடியல. ஒருத்தன் கேள்வி கேட்கறான், எதனால ப்ரோ அப்படி என்னன்னு கேட்கறான். சொல்ல முடியல, விளக்கத்தை சொல்ல முடியல. வண்டியிலே நின்னு அப்படியே பேசிட்டு போயிடறோம். இப்படியே பேசிட்டு இப்படியே போயிடுறது. அப்படியே போயிடுறது. வரட்டா வண்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி முது இருக்கு. இப்படியே வந்துட்டனா என்ன பண்றது அப்புறம்? சரி வரட்டாடா. சரிண்ணா. ஏடா 2.5 லட்சம் போட்டு வண்டி எடுத்து அந்த வண்டி டேங்க் இப்படி எப்படி இருக்கு அதே மாதிரி அந்த ஆள் முதுகு இப்படி இருக்குடா.